இன்றைய தேவ வார்த்தை 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 மேலும் காணப்படுபவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உயிர்த்திரமும் மிக அதிகமான நித்திய கனிமகிமையை உண்டாக்குகிறது. ஆமேன். இந்த வசனம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இன்று நாம் படுகிற துன்பங்கள் லேசானவைகள் என்றும் அவை அதி சீக்கிரத்தில் நீங்கும் என்றும் கூறுகிறது. தற்காலிகமான துன்பங்கள் நித்திய மகிமைக்கு வழிவகுக்கும். காணக்கூடியவர்களுக்கு பதிலாக காணப்படாத நித்தியத்தை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறது. கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் துன்பத்திலும் நம்பிக்கையுடன் இருக்க கற்றுக் கொடுக்கிறது. நித்தியம் என்பது நம் கண்ணுக்கு தெரியாது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவராகிய தோமா உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டோம் என்று மற்றவர்கள் கூறினபோது அவன் நம்பவில்லை. இயேசு அருகில் நின்றிருந்த போதும் அவன் அறியவில்லை. உடனே இயேசு தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், அவசராய் இசையாமல் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். அவனை நோக்கி, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாமலே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நாமும் கண்களால் காண்கிற சூழ்நிலையை பார்க்காமல் காணப்படாத தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நோக்கி பார்த்தால் ஒவ்வொரு உபத்திரவமும் ஆசீர்வாதமாக மாறும். கண்ணுக்கு தெரியும் பிரச்சனைகள் தற்காலிகமானதுதான். தேவனுடைய மகிமையே நிரந்தரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். வசங்களை கேட்கிற ஜெபிக்கிற பிள்ளை ஆசிரியங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. தேவையான சந்திங்க, சரீர சுகமல் ஜீவன் தாருங்க. இரத்த கோட்டைகளை முடிவு பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஊழியக்காரர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் சந்தித்து ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. துதி கன மகிமை யாவை முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.